இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிள்ளையார் சதுர்த்திக்காக தேங்காய் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நான் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதை மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நெய்யிலே வதக்கிக்கலாம். கலர் மாறுற அளவுக்கு வதக்கிடக்கூடாது. 2 நிமிஷம் வதக்கினா போதும். இது வதங்கின பிறகு 1/4 கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப்பு ஜீனி போட்டுக்கலாம். 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பால் பவுடரு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் உள்ள ஈரப்பதம்லாம் சுண்டி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஈரப்பதம்லாம் சுண்டுனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஸ்வீட்டை ஒரு பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட்டை 2 பாகமாக பிரிச்சுக்குங்க. இப்போ இது மாதிரி டிஃபன் பாக்ஸில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாதியை மட்டும் எடுத்து இதில் செட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மட்டம் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பாதியில் நம்ம ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். இதுக்கு நான் பச்சை கலர் ஃபுட் கலரை ஒரு பிஞ்சு மட்டும் லைட்டாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த கலர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கலர் வேணான்னு நினைக்கிறவங்க கலர் போடாமலே பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம அது மேலே கொட்டி செட் பண்ணிக்கலாம். இதையும் மட்டம் பண்ணி விட்டுக்குங்க. இது ஆறின பிறகு நல்லா செட் ஆகிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது நல்லா செட் ஆகிடுச்சு. ஒரு தட்டில் கவுத்துடலாம். இதை அப்படியே திருப்பி விட்டு கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இதை கட் பண்ணாமல் அப்படியே கூட ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு மேலே முந்திரி பருப்பு அழகுக்காக போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். தேங்காயும் பால் பவுடரும் இருந்துச்சுன்னா இப்போவே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த டபுள் கலர் கோகனட் ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.